Second sum, find the value of k such that f dot g equal to g dot f. First one, f of x equal to 3x plus 2, g of x equal to 6x minus k. ரெண்டாவது sum, f of x equal to 2x minus k, g of x equal to 4x plus 5. ரெண்டு sum இருக்கு. ஆனால் நான் ஒன்று தான் இப்போ ப்ரூஃப் பண்ண போகிறோம். அடுத்தது என்ன பண்ணுங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். செகண்ட், given f of x equal to 3x plus 2, g of x equal to 6x minus k. இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது f dot g equal to g dot f. ரெண்டுமே ஈக்குவல்னு அப்படியே கண்டுபிடிச்சனே வந்தால் நமக்கு k வேல்யூ கிடைக்கும். f dot g equal to g dot f. அப்படியே ஈக்குவல் போட்டு அப்படியே நேராக கண்டுபிடிச்சி வரலாமே. ஃபஸ்ட்டு எஃப் அப்படியே இருக்கும், இந்த டாட் அப்படியே இருக்கும், ஜி வந்து என்னவா மாறும்னா ஜி ஆஃப் எக்ஸாக எழுதிக்கணும். ஈக்குவல் டு இதே மாதிரி தான் இங்கே எழுத போகிறோம். ஜி அப்படியே இருக்கும், டாட் அப்படியே இருக்கும், இந்த எஃப் வந்து என்னவாகும் எஃப் ஆஃப் எக்ஸாக எழுத வேண்டியதான். நெக்ஸ்ட்டு எஃப்பு இந்த டாட் பதில் ஒரு க்ளோஸ் இன்டர்வல், அந்த இன்டர்வல்குள்ளே தான் ஜி ஆஃப் எக்ஸ் எழுதணும். ஜி ஆஃப் எக்ஸ் எழுதி க்ளோஸ் பண்ணிக்கணும். ஈக்குவல் டு இது ஜி, இந்த டாட் பதில் ஒரு க்ளோஸ் இன்டர்வல், அந்த இன்டர்வல்குள்ளே தான் இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதி அதையும் க்ளோஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு எஃப் அப்படியே இருக்கும், ப்ராக்கெட்டு ஜி ஆஃப் எக்ஸ். ஜி ஆஃப் எக்ஸ் வேல்யூ நமக்கு தெரியும் 6x மைனஸ் கே. அப்போது ஜி ஆஃப் எக்ஸ் அப்படியே தூக்கி போட்டுட்டு அந்த இடத்துல அதை சப்ஸ்டியூட் பண்ணணும். என்னது 6x மைனஸ் கே, க்ளோஸ் த ப்ராக்கெட், ஈக்குவல் டு இந்த ஜி அப்படியே இருக்குமா, ப்ராக்கெட், இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குது, இந்த எஃப் ஆஃப் எக்ஸை தூக்கி போட்டு அதோடைய வேல்யூ எழுதணும். என்ன இருக்குது 3x ப்ளஸ் 2, அதை இது உள்ளே எழுதுங்க. 3x ப்ளஸ் 2, க்ளோஸ் த ப்ராக்கெட். நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 6x மைனஸ் கே ஈக்குவல் டு ஜி ஆஃப் 3x ப்ளஸ் 2 இருக்கு இல்லையா. அதாவது எப்பவுமே நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x ப்ளஸ் 2 என்பது ஒரு ஈக்குவேஷன். அது மாதிரி எஃப் ஆஃப் 6x மைனஸ் கேவுக்கு ஒரு ஈக்குவேஷன் உருவாக்க வேண்டும். அப்போ எப்படி உருவாக்கணும்னா இங்கே எஃப் இருக்கிறதுனால அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் சமன்பாடை நீங்கள் எழுதணும் ஃபஸ்ட்டு. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 3x ப்ளஸ் 2, 3x ப்ளஸ் 2 காமாவே போடுற மாதிரி. அடுத்தது இங்கே என்ன இருக்குன்னா அதே மாதிரி இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் உருவாக்கணும். அப்போ யாரை எழுதுனா நம்ம உருவாக்க முடியும்னா ஜி ஆஃப் எக்ஸில் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ ஜி ஆஃப் எக்ஸ் எழுதணும், ஜி இருக்கனால ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 6x மைனஸ் கே எழுதிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இங்கே எஃப் இருக்குது, எக்ஸு பதில் இங்கே எக்ஸ் இருக்குது, ஆனால் இங்கே எக்ஸுக்கு பதில் என்ன இருக்குன்னா 6x மைனஸ் கே இருக்குது. எக்ஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குது 6x மைனஸ் கே. இங்கே என்ன இருக்குது எக்ஸ் ஈக்குவல் டு 3x ப்ளஸ் 2 இருக்குது. இந்த எக்ஸ் மதிப்பை இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் சமன்பாட்டில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த எக்ஸ் மதிப்பை இந்த ஜி ஆஃப் எக்ஸ் சமன்பாட்டில் எக்ஸ் இருக்கு இல்லையா அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும். வேறு ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸியானது இந்த சம்மை. அப்போது நம்ம எங்கேருந்து எழுத போகிறோன்னா இங்கேருந்து வர போகிறோம். நான் பாரு இங்கேருந்து தான் பண்ணலாமா. அப்போ 3 அப்படியே இருக்குமா, 3 எக்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும்தான் நான் என்ன பண்ணுறோம் 6x மைனஸ் கே, க்ளோஸ் த ப்ராக்கெட், இங்கே ப்ளஸ் 2 இருக்குது, ப்ளஸ் 2. இப்போ ஈக்குவல் டு நேர ஈக்குவல் டு இப்போ இங்கே வாங்க, எக்ஸ் இருக்கிற இடத்துல 3x ப்ளஸ் 2 போடணும். அப்போ 6 அப்படியே இருக்கும், ப்ராக்கெட் 3x ப்ளஸ் 2, க்ளோஸ் த ப்ராக்கெட், மைனஸ் கே. நெக்ஸ்ட்டு இந்த 3 இன்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கு இல்லையா, அந்த ப்ராக்கெட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேருக்குமே இந்த 3 சொந்தம்னு அர்த்தம். அப்போ அந்த 3ஆல் இங்கேயும் மல்டிப்ளை பண்ணணும், இங்கேயும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மல்டிப்ளை பண்ணால் 3 6 ஆர் 18. அப்போ 18x மைனஸ் அண்ட் மைனஸா 3 இன்ட்டு கே 3k ப்ளஸ் 2 ஈக்குவல் டு அதே மாதிரி இந்த 6ஆல் இந்த உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் பெருக்கணும். இங்கேயும் 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இங்கேயும் 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது 6 3s are 18,
எக்ஸ் அப்படி இருக்குமா, ப்ளஸ் சைன் 6 2s are 12 இந்த மைனஸ் கே. இப்போ என்னன்னா, இப்போ இங்கே 18x இருக்குது, ஈக்குவல் டு கன்னட 18x இருக்குது, ரெண்டுமே சமமாக இருக்குது. அப்போ என்ன ஆகும், கேன்சல் ஆகும். சரி, உங்களுக்கு புரியணுன்னால நான் எல்லாத்தையும் இங்கே கொண்டு வர பாருங்க. 18x இங்கே இருக்கா, இந்த 18x ஈக்குவல்டை தாண்டி வரும்போது இங்கே ப்ளஸ் இருக்குது, மைனஸ் 18xாக மாறிடும். நெக்ஸ்ட்டு இந்த மைனஸ் 3k இங்கேயே வச்சுக்கிறேன் நான், ஏன்னா நான் கே வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது இந்த மைனஸ் கே ஈக்குவல்டை தாண்டி வரும்போது என்னவாகும், ப்ளஸ் கேவாக மாறிடும். ப்ளஸ் கே ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் எப்பவுமே ரைட் சைடில் தான் வச்சுப்போம். இந்த ப்ளஸ் 12 இங்கே இருக்குமா, இந்த ப்ளஸ் 2 ஈக்குவல்டை தாண்டி வரும்போது மைனஸ் 2வாக மாறும். இப்போ பாருங்கள், ப்ளஸ் 18 மைனஸ் 18 ஒரே ஃபேஸ் வேறு வேறு சைன் கேன்சல்டா. இப்போ இங்கே பார்க்குறீங்க, இங்கேயும் கே இருக்குது, இங்கேயும் கே இருக்குது. இது 1k, இது மைனஸ் 3k. ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் இருந்தால் மைனஸ் பண்ணி கிரேட்டஸ்ட் நம்பர் சைன் பண்ணுவோம். அப்போ 3ல் 1 போனால் 2, கிரேட்டஸ்ட் நம்பர் மைனஸ், அப்போ மைனஸ் 2k ஈக்குவல் டு இது ப்ளஸ் இது மைனஸ், ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருந்தால் மைனஸ் பண்ணி கிரேட்டஸ்ட் நம்பர் சைன் பண்ணுவோம். அப்போ மைனஸ் பண்ணால் 10, கிரேட்டஸ்ட் நம்பர் சைன் ப்ளஸ், அது போட்டாலும் ஒன்று போடாட்டாலும் ஒன்று. நெக்ஸ்ட்டு நமக்கு வேண்டியது கே தான் வேணும். அப்போ கே நான் இங்கேயே வச்சுக்கிறேன். ஈக்குவல் டு இந்த 10 அப்படியே இருக்கும், மைனஸ் 2 என்ன இருக்குன்னா மல்டிப்ளையில் இருக்குது, ஈக்குவல்ட்டை தாண்டும் பொழுது பையில் வரும். அப்போ இந்த மைனஸ் மேலே போயிடும். இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 1 2 is 2, 5 2s are 10. அப்போ கே ஈக்குவல் டு என்ன கிடைச்சிருக்குன்னா மைனஸ் 5.